என்னதான் நம்ம DSLR கேமராலேயே ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோவை டேரெக்டாக சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அதை மேனுவலாக லைட்டாக எடிட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஆப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லை எந்த AI டூல் எடிட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு AI டூலையும் சர்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கூகுள் ஃபோட்டோ இந்த ஒரு ஆப் போதும். இந்த ஆப் வழியாகவே உங்கள் ஃபோட்டோவை சூப்பராக எடிட் பண்ண முடியும். AI உடைய ஃபீச்சர்ஸ்லாமே இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி கூகுள் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சில எடிட்டிங் ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கூகுள் ஃபோட்டோ மாதிரி டெலகிராம் ஆப் உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் தான் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் எதுக்குடா இப்போ டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டெலகிராமில் Day2Day Offer அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆஃபர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்ல. ஸோ அதனால் டெலகிராம் ஆப் இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம Day2Day Offer டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம கூகுள் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோடைய ஆப். ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் சில எடிட்டிங்ஸை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்பம் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதற்கான ஒரு லிங்க்கையும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆல்பம்க்கான லிங்க் அதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன் தான் இதுக்கு. டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, என்னென்ன ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஷேர் அப்படின்ற பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கெட் லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த லிங்கை கெட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த ஆல்பமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையும் அவங்களால இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும், அதை டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து இந்த ப்ளஸ் பட்டன்லேயே செகண்டாக பார்த்தீங்கன்னா கொலேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலி இந்த கொலேஜ் ஆப்ஷனுக்காகவே நிறைய பேர் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தேடி டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி கொலேஜை கூகுள் ஃபோட்டோலேருந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொலேஜ் கொடுத்துருக்காங்க. சில கொலேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவுமே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொலேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோலாம் கொலேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோலாம் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இங்கே நிறைய கொலேஜ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கொலேஜ் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்றத ஒன்று சூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிட்டே வரும். சில இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கொலேஜ் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை இப்படி கொலேஜ் ஆப்ஷனில் எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ப்ளஸ் பட்டன்லேயே மூணாவது ஹைலைட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கணும். மியூசிக்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு வீடியோவாக நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஃபோட்டோலேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழேயே அந்த எல்லாமே அப்படியே ஆர்கனைஸ் ஆகி உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். பட் எந்த ஒரு அனிமேஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதில் அனிமேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கீழேயே மோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பேன் ஜூம் அப்படின்ற இந்த ஆப்ஷன், ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் அதே மாதிரி பேன் ஜூம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ அப்படியே ஒரு ஜூம் ஆகி அப்படியே அந்த பேன் ஜூமுமே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக உங்களுக்கு ஷோ பண்ணும். அண்ட் இதில் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயே மியூசிக் பட்டனும் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் ஆடியோவை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு கம்ப்ளீட் மியூசிக்கோட ஒரு வீடியோ மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் மாற்றிக்க முடியும். அடுத்து இதுலேயே நாலாவதாக அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுவுமே உங்கள் ஃபோட்டோ ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணுறது தான். பட் வீடியோ அப்படின்னா மியூசிக்கோட வரும். பட் இது மியூசிக்கோட வராது, ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோவை அப்படியே ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக வரணும் அப்படின்னா அதை மேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸை சூஸ் பண்ணி கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே ஸ்லைட் ஷோ மாதிரி அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இதில் இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த நாலாவதாக இருக்கக்கூடிய அனிமேஷன் ஆப்ஷன் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் 2D ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3D மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட்டை வந்து உங்களுக்கு அதில் அப்ளை பண்ணி கொடுக்கும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபெக்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபோட்டோவில் தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சினிமேட்டிக் ஃபார்மேட்டில் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் கிரியேட் பண்ணி எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த கூகுள் ஃபோட்டோலேருந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுக்கடுத்து அந்த ப்ளஸ் பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் ஆல்பம் நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சொன்னேன்.
ஸோ அதே மாதிரி கிரியேட் ஆல்பம்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயும் போயிட்டு நீங்கள் ஆல்பமை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஷேர் வித் பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்னொருத்தங்க கூட உங்களுடைய பார்ட்னர் கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அடிக்கடி எப்போவுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலியமாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா சூஸ் ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஆல் டைமும் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் டேட்டும் கொடுத்துக்கலாம். ஆல் டைம் கொடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து அப்பப்போ அப்டேட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை உங்கள் பார்ட்னர் கூட ஷேர் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா ஸ்பெசிஃபிக் டேட்டில் மட்டும் ஷேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். கீழே போயிட்டு எல்லா ஃபோட்டோவும் அவங்களுக்கு ஷேர் ஆகணுமா, இல்லை ஏதாவது பர்டிகுலர் ஃபோட்டோ, யாராவது ஒருத்தவங்களுடைய பர்டிகுலர் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, அதை மட்டும் நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபேஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஃபோட்டோஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து டைம் லைனில் ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷெடியூலிங்கை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஃபோட்டோவை கூகுள் ஃபோட்டோ மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கூகுள் ஃபோட்டோவில் வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. இதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸை பற்றிலாம் சொல்ல போகிறேன். சில ஏஐ டூல்ஸும் இருக்குது, அதை பற்றிலாம் இப்போ பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கூகுள் ஃபோட்டோவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐயோட ஹெல்ப் மூலிமா உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் என்னென்னலாம் எடிட் பண்ணால் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஏஐ சஜஷனை உங்களுக்கு காட்டும். ஸோ அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் மாற்றுங்க, இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை காமிக்கும். இதிலே இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன் காமிக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரை வந்து அன்பிளர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரை வந்து நீங்கள் கொஞ்சம் அன்பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்பிளர் பண்ணிக்கலாம், அதற்கான ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டைனாமிக்கு, போர்ட்ரைடு, அது என்ஹான்ஸு, கலர் பாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவில் உங்களை மட்டும் கலர்ஃபுல்லாக மாற்றிட்டு பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு கலர் பாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது போக நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, எடிட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரைட் எஃபெக்ட்டும் இதில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரைட் எஃபெக்ட்லையும் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டூலில் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் கொடுத்துருப்பாங்க. சஜஷனாகவும் உங்களுக்கு காட்டும், இல்லை அப்படின்னா மேனுவலாகவும் நீங்கள் போயிட்டு இதெல்லாம் எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஏஐ சஜஸ்டட் இந்த டூல்ஸ் மட்டும் இல்லாமல் மேனுவலாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இங்கே கீழே சஜஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டூல் அப்படின்ற ஆப்ஷன் இங்கேயே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் சில எடிட்டிங் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் எடிட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த போர்ட்ரைட் லைட் அப்படின்ற அந்த எஃபெக்டை சூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவில் எங்கேயாவது ஒரு லைட்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் லைட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பேலன்ஸ் லைட் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ லைட், அந்த பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆட் லைட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அந்த லைட் எந்த ஆங்கிள்லேருந்து உங்கள் மேலே படணும் அப்படின்ற அந்த ஆங்கிளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான ஆப்ஷன் வந்து கூகுள் ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸில் சம்டைம்ஸ் வந்து லைட் ப்ராப்பராக படலை, உங்களுக்கு ஃபோட்டோவில் வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட்டை வந்து இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டை நீங்கள் பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க பேக்ரவுண்ட் பிளர் பண்ணாமல், பட் நீங்கள் மேனுவலாக பேக்ரவுண்டை பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பேக்ரவுண்டை பிளர் பண்ணி அந்த பிளர் வேல்யூ எவ்வளோ வேணும் அப்படின்றது, அதோட டெப்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் கூகுள் ஃபோட்டோவில் இருந்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பிளர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் போர்ட்ரைட் எஃபெக்ட்டில் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, பட் ஆனால் அந்த போர்ட்ரைட் ஃபோட்டோ வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அந்த போர்ட்ரைட் எஃபெக்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் இங்கே நீங்கள் பண்ணிக்க முடியும். அன்பிளர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு உங்கள் போர்ட்ரைட் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பிளரை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது போக மேஜிக் எரேசர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இல்லை அன்வான்ட் பர்சன்ஸ்லாம் உங்கள் ஃபோட்டோவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து எரேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை சூஸ் பண்ணி இந்த மேஜிக் எரேசர் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ஐடென்டிஃபை பண்ணி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், பேக்ரவுண்டில் ஏதாவது பர்சன்ஸ்லாம் அன்வான்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணி விட்டுடுது. இல்லை நீங்கள் மேனுவலாக சூஸ் பண்ணி பர்சனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் மேனுவலாகவும் நீங்கள் வந்து ஸ்கெச் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ஸை, அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே அக்யூரேட்டாக நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் உங்கள் இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் அன்வான்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் ஃபோட்டோவில் இருந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் தனியாக ஏஐ டூலு, தனியாக ஏ ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் போக கூகுள் ஃபோட்டோ ஆப்லேயே கீழே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபோல்டர் வைஸ் உங்களுக்கு அங்கே காட்டும், ஆல்பம் வைஸ் உங்களுக்கு காட்டும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கூகுள் மேப் ஷோ ஆகும். இதில் போயிட்டு ஏதாவது பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவெல்லாம்
எங்கெல்லாம் நீங்கள் தேடணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் தேட முடியும். ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த பிளேஸில் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்றத இங்கே உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காட்டிடும். இந்த மாதிரி கூகுள் மேப் வழியாக நீங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் போனீங்க, அங்கே என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கூகுள் ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி கூகுள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோவை அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணும்போது இன்னும் கூட பெட்டர்மெண்ட்டாக இன்னும் சூப்பராக நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேனுவலாக போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அதோட எஃபெக்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ கூகுள் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக ஃபோட்டோ எடிட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கூகுள் ஃபோட்டோ மூலியமாக எடிட் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியாஸில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணட்டும்.